ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஏப்ரல் 11 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சீதா வந்து அவங்க அம்மாவுக்கு சாப்பாடுலாம் ஊட்டி அனுப்பிவிட்டுட்டு இருக்கும்போது மீனா வந்துடுறாங்க. இப்போ மீனா பார்த்தோன்னே அவங்க அம்மா எனக்கு வேலை இருக்குடி, நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்டு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போனோடனே இப்போ மீனா சீதா உட்கார வச்சு பேசுகிறாங்க. இந்த மாதிரி உனக்கும் கல்யாண வயசாயிருச்சு, அம்மா இன்னைக்கு நீ எதில் வந்த, பஸ்ஸில் வந்தியா, என்ன ஏதுன்னு சொல்லி டீட்டெயில் கேட்குறாங்க. அப்போனே சீதா வந்து அப்போ நீ என்னை வந்து அவர் கூட பார்த்துருக்க, அதை தானே இப்படி கேட்குற அப்படின்னோடனே இப்போ மீனா கேட்குறாங்க, அது யார் அப்படின்னோடனே உன் ஃப்ரெண்டா, நான் உன்னை சந்தேகப்பட்டெல்லாம் கேட்கல, அது உன் ஃப்ரெண்டாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்லைக்கா ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாக தான் இருந்தோம், ஆனால் இப்போ வந்து அவர் என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு, ஆனால் நான் இன்னும் முடிவெடுக்கல, கொஞ்ச நாள் கழிச்சு முடிவெடுக்கலான்னு இருக்கிறேன்னொடனே இப்போ மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு எப்போ ஓகேவோ அப்போ எங்ககிட்ட வந்து சொல்லு, நாங்கள் வந்து அவர்கிட்ட போய் பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு, ரொம்ப நாள் இழுத்துறாதடி, அதுவும் சரியாக வராதுன்னு சொல்லிட்டு மீனா அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்து முத்து வந்துடுறாரு. இப்போ முத்துவும் சீதாவ பார்த்த விஷயத்த சொன்னோனே, மீனா கேட்குறாங்க, "அவன் அந்த ஃப்ரெண்ட நீங்க பார்த்தீங்களா?" அப்படின்னோனே, "இல்லையே, அவ ரோட்லலாம் நடந்து போயிட்டு இருந்தா. அவங்க ஃப்ரெண்ட் அங்க இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, இப்போ இவங்க விஜயா வந்து அங்க வாசல்லே உட்காந்துருக்குறாங்க. அப்போ ரோஹிணி வராங்க. ரோஹிணி வேலை முடிச்சு வரும்போது, இந்த மாரி அக்கவுண்ட்ல காசு வந்து அக்கவுண்ட்ல போட்டாங்க அப்படின்னு சொன்னோனே, இப்போ விஜயா வந்து ஏடிஎம் கார்ட வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு சும்மா கார்ட மட்டும் வச்சிருந்தா நான் என்ன பண்றது? பின்னையும் சேர்த்து சொல்லணும்னே, இப்போ உங்க பையனோட பிறந்த நாள் தானோனே, எனக்கு 3 பசங்க இருக்காங்க. யாரோட பிறந்த நாள்னோனே, உங்க மூத்த மகனோட பிறந்த நாள் வருஷம் தான் அப்படின்னோனே, சரின்னு சொல்லிட்டு இப்போ ரோஹிணி உள்ள போய் பேக்கெல்லாம் தூக்கி போட்டு ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன்ல இருக்கிறாங்க. நைட் என்ன ஆகுதுன்னா, மனோஜ் வராரு. அப்ப என்னடா ஒரு மாரியா வரேன்னோனே, இல்லம்மா இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப வேலை அப்படின்னோனே, அவ ஷோரூம் வந்தாளான்னோனே, இல்ல அப்படின்னோனே, அவள நீ எங்கேயா பார்த்து பேசுனியான்னோனே, இல்ல அப்படின்னு சொல்றாரு. இங்க பாரு, எங்கேயாவது அவள பார்த்து பேசுனேன்னு எதனாச்சும் எனக்கு தெரிஞ்சுச்சு, இந்த வீட்லயே அவ இல்லாத மாரி பண்ணிருவேன் பார்த்துக்கோ அப்படின்னோனே, இப்ப மனோஜ் பாட்டுக்கு உள்ள போறாரு. உள்ள போனோனே ரோஹிணி வந்து இந்த விஷயத்த எல்லாத்தையுமே மனோஜ் கிட்ட சொல்றாங்க. அது எப்படி அவங்க என் கார்ட வாங்க முடியுதுன்னா, நல்லாவா இருக்கு, என் கார்ட அவங்க வாங்கி வச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லும்போது, மனோஜ் வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. இங்க வீட்ல வந்து மீனா, ஸ்ருதி, ரவி, முத்து இவங்க 4 பேரும் மாடியில பேசுறாங்க. அம்மா பண்ணுனது தப்பு தான் அப்படி சொல்லிட்டு மனோஜ கால் பண்ணி மேல வர சொல்றாங்க. ஆளாளுக்கு மாத்தி மாத்தி மனோஜுக்கு அட்வைஸ் பண்றாங்க. இந்த மாரி பண்ணக்கூடாதுல்லடா அப்படின்னோனே, இப்போ மனோஜ் வந்து எதையுமே கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இவன்கிட்ட சொல்லியே வேஸ்ட்டுடா, பேசாம அப்பா கிட்ட சொல்றது தான் கரெக்ட். அம்மா கிட்ட சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்றாங்க. இப்போ மனோஜ் என்ன சொல்றாருன்னா, எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சுடா, எனக்கும் அம்மாவுக்கும் சண்டை மூட்டி விடணும்னு நீங்க எல்லாம் சேர்ந்து பிளான் பண்றீங்க அப்படிதானே. இப்ப இவங்க 4 பேரும் ஷாக் ஆகி மனோஜ பார்த்துட்டு இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்டின்னா, மீனா வந்து அவங்க ஃப்ரெண்ட கூட்டிட்டு ஸ்கூட்டில போயிட்டுருக்கும்போது, இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து அவங்க கிட்ட வந்து என்னையும் பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டுட்டு போங்கடி அப்டி சொல்லிட்டு, அவங்க 3 பேருமா ஸ்கூட்டில ஏறிர்றாங்க. இப்ப அருண் அங்க வந்து டிராஃபிக் போலீஸ் இருக்கார்ல, அவர் நின்னு இவங்க 3 பேரையும் நிப்பாட்டி ரூ. 500 ஃபைன் போட்டுறாரு. சார் சார் கொஞ்சம் கம்மியா போடுங்க சார்ன்னு சொல்லிட்டு இவங்கலாம் கெஞ்சுறாங்க. இது மாரி பண்ணீங்கன்னா ரூ. 1000 போட்டுருவேன்னோனே, இப்ப என்ன உங்களுக்கு நான் ஃபைன் கட்டணும் அவ்வளோதானே சொல்லிட்டு ஃபைன கட்டிட்டு மீனா அங்கருந்து கிளம்புறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.